இதில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன். அதில் வந்து போர்ட் மாஸ்ன்னு யூஸ்வல் சொல்லுவாங்க. நம்ம இங்கே பார்க்க போகிறது வி போர்ட் மாஸ். இதில் விங்கிறது விண்குலம், பிங்கிறது பிராக்கெட், ஓங்கிறது ஆஃப்னு வரும், டிங்கிறது டிவிஷன், எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், ஏங்கிறது அடிஷன், எஸ்ங்கிறது சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 14 மைனஸ் 12 மைனஸ் பிராக்கெட் ஆஃப் 19 மைனஸ் பிராக்கெட் ஆஃப் 7 மைனஸ் 6 மைனஸ் 2 இது கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பார் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் விண்குலம். ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், 14 மைனஸ் 12 மைனஸ் செட் பிராக்கெட் 19 மைனஸ் 7 இதை முதல்ல சால்வ் பண்ணிங்கன்னா இதை ரெண்டையும் மட்டும்தான் எடுத்துக்கணும். முன்னாடி உள்ள மைனஸ்லாம் பார்க்கக்கூடாது. 6லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 4. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த மைனஸை பார்க்கணும். அப்போ என்னாகும் 14, ஏன்னா இருக்கிறதுல ஒவ்வொரு ப்ராக்கெட் அதுக்குள்ளே இருந்த ப்ராக்கெட் அதுக்குள்ளே இருந்த ப்ராக்கெட் இதை சால்வ் பண்ணணும். அப்போ மைனஸ் 12 19 மைனஸ் இதில் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4 கழிச்சிங்கன்னா 3 12, இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா 16, இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா பெருசுலேருந்து சிறுசை கழிச்சி பெருசுக்குள்ளே இடலாம். பெருசுலேருந்து சிறுசை கழிச்சிங்கன்னா என்ன வரும், 4. பெருசுக்கு முன்னாடி என்ன இடம் இருக்குது, மைனஸ். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, இப்போ 4, 14 + 4 18. இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள், 5 1/2 ஆஃப் 2/3 மைனஸ் 3/5 ப்ளஸ் 1/2 டிவிஷன் ஆஃப் 5/11 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னது, வி இதில் இல்லை, ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்போ ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணோம். அப்போ இது அப்படியே எழுதுங்க, I 2 10 11/2 ஆஃப் இது ப்ராக்கெட்டை இருக்கணும்னா 2க்கு எல்சிஎம் எடுங்க, 3 × 5, இந்த 5 கொண்டு இங்கே பெருக்குங்க, இந்த 3 கொண்டு இங்கே பெருக்குங்க, 2 10 மைனஸ் 3 9 ப்ளஸ் 1/2 டிவிஷன் 5/11 இது என்னாகும் 11/2 ஆஃப் இதுலேருந்து கழிச்சிங்கன்னா என்ன வரும், 1/15 ப்ளஸ் 1/2 டிவிஷன் 5/11. ஆஃப்ங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ இது என்ன ஆகும், 11/2 ஆஃபை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், 1/15 ப்ளஸ் 1/2 மைனஸ் 5 டிவிஷன் 5/11 இது ரெண்டுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இது என்ன ஆகும், 11/30 ப்ளஸ் 1/2 டிவிஷன் 5/11. இதில் வேறு என்ன இருக்குது, ஆஃப் பார்த்தாச்சு, ப்ராக்கெட்டையும் சால்வ் பண்ணியாச்சு, டிவிஷன் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுங்கள், 11/30 ப்ளஸ் 1/2 டிவிஷனுக்கு பதிலாக அது என்ன இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ அதோட இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 11/5. அப்போ இது என்ன ஆகும், 11/30 இது ரெண்டுமே என்ன பண்ணிடலாம், பெருக்கிடலாம். ஒவ்வொரு 11 11 கீழே 10. இப்போ இங்கே கீழே எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், இதை 3ஆல் பெருக்குங்க. இப்போ 11/30 ப்ளஸ் 11 × 3/10 × 3 11/30 33/30 ரெண்டு கீழே சேமாக இருக்கா, டினாமினேஷன் சேம் ஆயிடுது 4. இதை டிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா 4 30 30 மீறி 14 இருக்குது, 14/30 இது 7 2 14 இது 15 2 30. அப்போ இதை வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா 7/15 இதுதான் ஆன்சர். 6 + 18 வகுத்தல் 3/2 பெருக்கல் 14 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 + 6 வகுத்தல் 3 செட் ப்ராக்கெட்டை முடிச்சிருக்காங்க, -5 = என்னன்னு கேட்டிருக்காங்க. போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். லெஃப்ட்டில் இருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எது, இதுதான். இதை முதல்ல சால்வ் பண்ணுங்கள். என்னாகும், 6 + 18 டிவிஷன் 3/2 3 9 × 14. இப்போ இது முடிச்சாச்சு, இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ முதல்ல இதை எடுக்கிறோம். அப்போ என்னாகும், மைனஸ் இந்த ப்ராக்கெட் 6 3 பார்த்திங்கன்னா ஒரு 2, இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கடுத்து இந்த செட் ப்ராக்கெட் முடிஞ்சிடும், -5. இப்போ 6 + 18 டிவிஷன் 9 × இப்போ இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது, அதை சால்வ் பண்ணுவோம். 14 2 4 ரெண்டையும் கூட்டிங்கன்னா 2 + 2 4 -5. 6 + 18 டிவிஷன் 9 14லேருந்து 4 கழிச்சிங்கன்னா 10 -5. இப்போ எதை சால்வ் பண்ணணும், ஆஃப் இல்லை, அடுத்து டிவிஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணணும். 6 + 18 டிவிஷனில் /9 × 10 -5. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 2. இப்போ என்னாகும், 6 + 2 × 10 -5. இப்போ அடுத்து என்னது, டிவிஷனும் இல்லை, அடுத்து மல்டிப்ளிகேஷன். இப்போ முதல்ல இதை சால்வ் பண்ணணும். அப்போ என்னாகும், 6 10 20
-5. இப்போ அடுத்து எதை சால்வ் பண்ணணும்? அடிஷன் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 26 -5. கடைசி சப்ராக்ஷன். அப்போ 26லேருந்து 5 கழிச்சிங்கன்னா 21. இதுதான் ஆன்சர்.